நீங்கள் இந்த பைக்கை வாங்குறீங்கன்ற பட்சத்தில் இது ஒரு பெரிய குறை தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 lakhs இதோட ப்ரைஸிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் டிஎஃப்டி ஹோண்டா கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கணும். கொடுக்காதது நான் ஒரு குறையாக தான் பார்க்குறேன் எகைன். அண்ட் பைக்கோட லெஃப்ட் சைட் ஹேண்டில் பார்க்கு வந்தீங்க அப்படின்னா ஹாரன், இண்டிகேட்டர் அண்ட் டிம் அண்ட் பாஸ் பட்டனுக்கான ஸ்விட்சஸ் இருக்கும். ஸ்விட்ச் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நான் அதில் எந்த குறையும் சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஸ்விட்சஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற விதமாக தான் இருக்கும். அண்ட் பைக்கோட ரைட் சைட் ஹேண்டில் பார்க்கு வந்தீங்கன்னா இக்னிஷன் ஸ்விட்ச் அண்ட் ஹசார்ட் ஸ்விட்ச். எஸ், அதோட பிளேஸ்மெண்ட்டும் அதோட ஸ்விட்ச் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக பைக்கோட ஹேண்டில் பார் பற்றி என்னோட ஒப்பீனியன், சிட்டி யூசேஜுக்கு சும்மா நீங்கள் ஜாலி பண்ணலாம். ஹேண்ட்லிங் பக்காவாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஹேண்ட்லிங் தான் நல்லா இருக்கே, நான் லாங் ரைட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு இந்த முதுகோலியும் சேர்த்தே தான் எடுத்துகிட்டு போனோம். இந்த ஹேண்டில் பார் ஒரு ஸ்பிளிட்டடான ஹேண்டில் பார் கிடையாது, சிங்கிள் ஹேண்டில் பார் தான். பொசிஷனும் அப்ரைட்டில் தான் இருக்குது. இருந்துமே கூட நம்ம லாங் ரைட் போகும்போது ஒரு 300 கிலோமீட்டர் நீங்கள் அடுத்த ஸ்ட்ரெச்சில் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நினைக்கலாம், உங்களோட நினைப்பு நியாயமானது தான். பட் நீங்கள் லாங் ரைட் போகும்போது சிங்கிள் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த முதுகோலியை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்குலாம் எந்த இடமும் இருக்காது. இந்த பைக்கோட ப்ளஸ்ஸுமே இந்த காம்பேக்ட் டிசைன் தான். இந்த பைக்கோட மேஜர் நெகட்டிவ்மே இந்த சேம் காம்பேக்ட் டிசைன் தான்.